தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய மக்கள் வாஸ்து சார்ந்த விஷயத்துல சுடுகாடு பகுதியில் இடங்கள் வாங்கலாமா, வீடுகள் இருக்கலாமா, நான் ஏற்கனவே வீடு கட்டிட்டேங்க என்ன செய்வது என்கிற கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் எங்கு வைத்தார்கள்? வடகிழக்கில் குளத்தை வைத்தார்கள், தென்கிழக்கில் சுடுகாடுகளை வைத்தார்கள், தென்மேற்கில் ஆலயங்களை வைத்தார்கள், வடமேற்கில் பொதுக்கூடங்களை அமைத்தார்கள். இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சுடுகாடு என்பது ஒரு இல்லத்திற்கு தென்கிழக்கில் இருந்தால் எந்த விதமான தீமையும் செய்யாது. அதனை தவிர வேறு இடங்களில் அந்த சுடுகாடுகள் இருக்கும் பொழுது தீமைகளை செய்யும் என்பது திண்ணம். ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொன்னால் மண் சார்ந்த மண்ணில் அடக்கம் செய்யக்கூடிய சுடுகாடுகள் வடகிழக்கு பகுதியில் இருந்தால் கூட தீமையை செய்யாது. ஆனால் வேறு இடங்களில் சுடுகாடுகளில் வேறு இடங்களில் அது தென்மேற்கு பகுதியில் இருந்தால் கூட தீமைகளை செய்யாது. எரிமேடை இருக்கக்கூடிய சுடுகாடுகள் தென்கிழக்கில் மட்டும்தான் இருக்கணும். இன்றைக்கு எரிமேடைகள் என்பது குறைந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு தகன மேடைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சுடுகாடுகள் என்பது ஒரு எண்ணத்தை சீர் செய்யக்கூடிய விஷயம். இப்போ ஒரு சுடுகாடு இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஊரில் ஒரு வாரத்திற்கு ஒரு 10,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊர்களில் கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு நாள் என்பது, மாதத்துக்கு ஓரிரு இறப்புகள் என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். பிறப்புகள் எப்படி இருக்குதோ அதுலேருந்து ஒரு 10 மடங்கு பிறப்பு இருக்குன்னு சொன்னால் அதில் 1 மடங்கு மரணம் என்பது இருக்கும். 10 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா மாத்திரம் ஒரு இறப்பாவது அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த இறப்புகள் சார்ந்த எண்ணங்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் ஆசை என்பது குறைந்து, ஆசை குறையும் பொழுது அவருடைய உழைப்பு என்பது குறைந்துவிடும். இப்போ இதைத்தான் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே தவிர சுடுகாடுகள் எங்கே இருப்பது என்பதை நம்ம யோசனை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் எனது வாஸ்து பயணங்கள் என்பது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயணத்தில் கரூர் மாவட்டம் சார்ந்த புகழூர் மக்கள் என்னை அழைக்கும் போது உங்கள் ஊருக்கு வருவேன். நன்றி, வணக்கம்.